ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி செஞ்ச ஃப்ராட் தனத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிட்ட பாரு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி சும்மா விடுவாங்க நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக போட்டு பொழந்து எடுத்துகிட்டா இருந்தாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா பொய்யாதான் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த டாக்டருக்கு பின்னாடி இந்த லேடி யார் அப்படின்றத ஓரளவுக்கு நம்முடைய இலக்கியாவும் கௌதம் கெஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவுமே திசை திருப்புற விதமாக இந்த அஞ்சலி யாரும் இல்லை, என்னுடைய அம்மா தான் சேர்த்து வச்சுருந்த காசை கொடுத்து கால் பண்ணி குரலை மாற்றி பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பனே இருக்கணும், நான் என்னை பார்த்தா என்னை கேணிச்சு முட்டாள் மாதிரி தெரியுதாடி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய கேட்குறாங்க. அதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு திறந்தறதுக்காக எத்தனையோ சான்ஸ் கொடுத்தா, ஆனால் ஒரு சான்ஸுமே நீ யூஸ் பண்ணல. இதுக்கு மேலே நீ கார்த்திக் ஒய்ஃபை வீட்டுக்கு வரணுன்றத கனவு கூட நினைக்காத. உன்னை அந்த வீட்டுக்கு கொண்டு போகணுன்ட்டு என் அத்தைக்கிட்டேயும் கார்த்திக்கிட்டேயும் நான் அந்த ரெண்டு பேரை அசிங்கப்பட்டு கேள்வி கேட்கறதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருந்தா நீ எங்களையே முட்டாளாக்குறியா அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்து டென்ஷனோட பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா ஒரே வார்த்தையை சொல்லிடுறாங்க. இப்போ இனிமே நீ திருந்தா காட்டி உனக்கு கார்த்தி கிடைக்க மாட்டான். கார்த்தி எவ்வளோ நல்ல பையன், அவனை மாதிரி பையனை பையன் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கான். ஆனால் நீ அவனை திரும்ப ஏமாத்திக்கிட்டு இருந்த. இப்போ உன்னை நம்பினா எங்களவே நீ எங்களை ஏமாற்றி முட்டாளாக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்த்துருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, நீ எல்லாம் உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பண திமிரில் திருட்டு புத்தி, உன் அம்மா புத்தி அப்படியே உனக்கு இருக்குது. உன் அம்மா அந்த திருட்டு புத்தி அதெல்லாம் விடாதே இருக்கா. இன்னைக்கு சரியான கேடு கெட்டவங்கள இருக்கீங்க. என் மாமாவோட நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சர்ற மாதிரியா கேள்வியை கேட்குறாங்க. இந்த அஞ்சலியால் பார்த்தீங்கன்னா பதிலே சொல்ல முடியாது இருக்காங்க. அதுவும் போக ஏதோ உத்தமி நான் ஏமாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட எல்லாம் போய் கேட்குறா, நான் என்ன விஷம் குடிக்கலையா, பொய்யாதான் ட்ரீட்மெண்ட் பார்த்தியா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டாக்டர் மிரட்டி உண்மையை மாற்றி சொல்ல வைக்கலாம். ஆனால் நம்ம இலக்கியாவும் கௌதம் இருக்கிற இடத்துல அது நடக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைன்னாங்க சொல்ல முடியும். நம்ம இலக்கியாவும் கௌதம் கோவப்பட்டு இனிமேல் நீ அந்த வீட்டிலேருந்து நுழையவும் முடியாது, அந்த வீட்டு பக்கம் வரவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போகிறாங்க. அவங்க சவால் பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடியே அந்த அஞ்சலியை கண்காணிக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போயே கண்காணிச்சிருந்தா இந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்திருக்காதுங்க. இவங்க ரெண்டு பேரும் முட்டாளாக இருந்துக்கிட்டு கடைசி நேரத்தில் இந்த மாதிரி விசாரித்து அவளோட போலி நடிப்பை வெளிக்கொண்டு வந்திருக்காருன்றது ரொம்ப லேட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன். அதுவும் போக இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சலி திறந்தாத ஃபோர்ஜரி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்காக திறந்தனா அதுக்காக திருந்தி கௌதம் இலக்கியாவை நம்ப வச்சா கடைசியில் மறுபடியும் கௌதம் இலக்கியாவை பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி நம்பாத வீட்டை அவளை நம்பாத பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவன் நம்மளவே ஏமாத்துறான்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியை விட்டு போகிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி எப்படியெல்லாம் வீட்டுக்கு வர போகிறான்றத பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீகரெக்ஷன் பண்ணி தான் இந்த கதையை மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரிப்ளே பண்ண போகிறாங்க. வர எபிசோடு இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார்